வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிரஞ்சன் ஹோம் கிச்சன். நாம் இன்றைக்கி பச்சை மொச்சை பருப்பில் ஒரு குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் தேவையான பச்சை மொச்சை, இது காஞ்ச பச்சை மொச்சை. இதை எடுத்து நம்ம நல்லா சுத்தப்படுத்திட்டு ஊற வச்சுக்கலாம். இது ஒரு 6 மணி நேரம் ஊறினா நல்லா ஊறிடும். நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள். ஈஸியாக இப்போனா உரிக்க வரும். நல்லா கொஞ்சம் பிதுக்கி விட்டாலே கொஞ்சம் ஈஸியாக நம்மளுக்கு உரிக்க வரும். இந்த பருப்பு எடுத்து தான் நம்ம குழம்பு வைக்க போகிறோம். நான் இந்த ஒரு 3/4 கப் அளவுக்கு இந்த பருப்பு ரெடியாக இருக்குது. இது கூட சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்தாப்பில் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாய் நல்லா சூடாயிருச்சு. எண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்ருக்கேன். எண்ணெய் காஞ்சோடனே நம்ம கடுகு உளுந்து போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. நம்ம இப்போ சீரகத்தை சேர்த்துக்க போகிறோம். அது கூட நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு வதங்கினோடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சை மொச்சை பருப்பை நான் 2 தடவை கழுவிட்டு உரிச்சதுக்கப்புறமா 2 தடவை கழுவிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நான் இதோட சேர்த்துக்க போகிறேன். அரிசி களைஞ்ச தண்ணியில் நான் வேக வைக்கிறேன். அரிசி களைஞ்ச தண்ணி இல்லைன்னா நார்மல் வாட்டர்லேயே நீங்கள் வேக வச்சுக்கலாம். அது கூட நான் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் காரத்துக்கு தகுந்தாப்பில் எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி தூள் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இது கூட நம்ம விளக்கெண்ணெய் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறோம். இந்த குழம்புக்கு விளக்கெண்ணெய் ஊற்றி செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக நான் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிறேன். அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை. அடுப்பு ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைங்க. இப்போ அந்த குழம்புக்கு தேவையான மசாலாவுக்கு தேங்காய் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். ரொம்ப கம்மியாக தான் தேங்காய் ஊற்றணும். ஒரே ஒரு பூண்டு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை தண்ணி ஊற்றி நல்லா இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்குள்ளே பருப்பு தண்ணியெல்லாம் கொஞ்சம் வத்திருச்சு. பருப்பு வெந்துருச்சு. ஆனால் பருப்பு இன்னும் உடஞ்சி வரல. பருப்பு 2ஆக உடஞ்சாதான் அந்த குழம்போட கன்சிஸ்டன்சி திக்னஸ் கிடைக்கும். இப்போ நான் உப்பும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு திருப்பி ஒரு மூடி போட்டு நான் வேக வச்சுக்கிறேன். நல்லா உடஞ்சிருந்தால் தான் குழம்பும் நல்ல திக்னஸ் இருக்கும். இல்லாட்டி பருப்பு தனியாக அந்த மசால் தனியாக இருக்கும். அதனால் நல்லா உடஞ்ச அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த குழம்பு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கிட்டோம். மிக்ஸி கழுவின தண்ணியும் சேர்த்து நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றி வைக்க வேண்டாம். இந்த குழம்பு கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஒரு 2 கொதி வந்தவுடனே நம்ம இறக்கிட்டு சாதத்தோடையோ தோசை இட்லி 2க்குமே இது ரொம்ப சூப்பராக இருக்கும். 2 கொதி வந்துடுச்சு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.